ஒரு சிறிய ஊரில் மீரா என்ற அழகான பெண் குழந்தை இருந்தால் அவளுக்கு விளையாடுவதற்கும் கற்பதற்கும் புதுசு புதுசான விஷயங்களை பார்ப்பதற்கும் மிகவும் விருப்பம். ஒரு நாள் பள்ளிக்கு செல்வதற்குள் அவள் பாட்டியின் பழைய வீட்டில் ஒரு வித்தியாசமான கம்பு கண்டாள். அந்த கம்பு உயர்ந்து கொண்டிருந்தது. அந்த கம்பு மீது எழுதப்பட்டிருந்தது, நேரத்தை நிறுத்தும் கம்பு, அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்து. மீரா ஆச்சரியப்பட்டாள். இது உண்மையா என்று அவள் சோதிக்க ஒரு பொம்மையை விழிக்கும் போது கம்பை ஆட்டிவிட்டாள். அவளுக்கு ஆச்சரியம். அனைத்தும் மனிதர்கள், உயிரினங்கள், மணி நேரம் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. முதல் நாள் அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். பாடங்கள் இல்லை, வேலை இல்லை. உணவகத்தில் சென்றால் காரங்கள் மீது ஏறி விளையாடினாள். ஆனால் அவள் தினமும் இதை பயன்படுத்த ஆரம்பித்தாள். ஒரு நாள் அவள் தோழி மாலாவிடம் நேரம் நிறுத்தும் கம்பை பற்றி சொன்னாள். மாலா, நீ எப்போதும் இதை பயன்படுத்தினால் உண்மையான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. அந்த வாரம் மீரா கம்பை பயன்படுத்தி எல்லாவற்றையும் தன் வசதிக்கு மாற்றினாள். ஆனால் காற்று வீசவில்லை, பறவைகள் பாடவில்லை, யாரும் பேசவில்லை. அவளால் யாருடனும் பேச முடியவில்லை. அவளுக்கு சோகமாகிவிட்டது. மீரா கம்பை வைத்துக் கொண்டு பேசினாள். நான் மீண்டும் நேரத்தை இயல்பாக ஓட விட விரும்புகிறேன். இனிமேல் அதை தவறாக பயன்படுத்த மாட்டேன். அவள் கம்பை மண்ணில் நசுக்கி போட்டாள். திடீரென்று பறவைகள் பாடத் தொடங்கின. காற்று வீசியது. உலகம் உயிர்ப்புடன் மாறியது. முடிவு: மீரா ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டாள். நேரம் மிகவும் விலை மதிக்க முடியாத ஒன்று. அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்து. ஒவ்வொரு நொடியையும் உணர்ந்து வாழு.